ராமச்சந்திரன், இது உங்கள் ராமசன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஜிகே கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க. ஓகேங்களா? அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 104வது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். சரிங்க, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த கொஸ்டினை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் எரிபொருளால் இயங்கும் சுச்சேதா எனும் இந்தியாவின் முதல் படகு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஓகேங்களா? இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்த அந்த கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கேரளாவில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரஜன் எரிபொருளால் முழுவதுமாக இயங்கக்கூடிய சுச்சேதா அப்படின்ற அந்த இந்தியாவோட முதல் படகு வந்து என்ன பண்ணுறாங்க, கொச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ கேஸ் அப்படியே நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ஜிக்கல் இதுவாக இருக்கீங்கிறது நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், கெஸ் பண்ண முடியும். சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வியூ ஆகுது பாருங்கள். ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் மேல் பளபளப்பாக இருக்க சேர்க்கப்படும் வேதிப்பொருள் எது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பொறுத்தவரைக்கும் சயின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சயின்ஸில் ஃபுட் அடல்ட்ரேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வேதிப்பொருட்கள், அதாவது வந்து உணவில் கலப்படம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், எந்தெந்த வேதிப்பொருளை கலப்படம் பண்ணுறாங்கன்னு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கொஸ்டின், ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் மேல் பளபளப்பாக இருக்க சேர்க்கப்படும் வேதிப்பொருள் எது? இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, செல்லாக் அல்லது கார்னோஃபா அப்படின்ற மெழுகுங்க. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ செல்லாக் அல்லது கார்னோஃபா அப்படின்ற மெழுகு தான் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, சேர்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போது சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர், செல்லாக் அல்லது கார்னோஃபா. சரிங்களா? ஸோ கால்சியம் கார்பைடு அப்படின்றது வாழைப்பழம் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைக்க பயன்படக்கூடியது. காரிய உலோகம் அப்படின்றது பச்சை பட்டாணியை கலராக்க பயன்படக்கூடியது. செல்லாக் மற்றும் கார்னோஃபா அப்படின்றது ஆப்பிள் மற்றும் அந்த பேரிக்காய்களை பளபளப்பாக்க பயன்படக்கூடியது. இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், உங்களுக்கு கொஸ்டின் வியூவாக இருக்கும். இந்தியாவின் முதல் கங்கை நதி ஓங்கில் இனங்கள் ஆராய்ச்சி மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஓகேங்களா? ஸோ கங்கை நதி ஓங்கில் இனங்கள் 4 ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குங்க. ஸோ இது நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2009 என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்தியாவோட தேசிய நீர்வாழ் விலங்கா எதை அறிவிச்சிருக்காங்க, இந்த ஓங்கு மீன், அதாவது இந்த டால்ஃபின்கள். ஸோ கங்கை நதி ஓங்கில் மீனை தான் வந்து என்ன பண்ணாங்க, அறிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போது அதனோட இந்தியாவோட முதல் ஆராய்ச்சி மையம், ஏன்னா இது என்ன பண்ணிட்டு இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்குது, அழிஞ்சின்னு வந்ததால் அதை பற்றி ஆராயக்கூடிய ஒரு அந்த இது வந்து ஒரு உருவாக்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எங்கே திறந்துருக்காங்க அப்படின்னா பீகார். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் எதுங்க, டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பீகாரில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட முதல் கங்கை நதி ஓங்கில் இனங்களுக்கான ஆராய்ச்சி மையம் என்ன பண்ணியிருக்காங்க, திறந்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபியில் பாருங்கள், இந்தியாவின் கூற்றை கவனி. ஸோ 3 கூற்றுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தாவில் உள்ளது. ஸோ இந்தியாவோட அந்த நிலக்கரி நிறுவனத்தோட தலைமையிடம் எங்கே இருக்குதா, மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் இருக்குது. உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஆகும். ஸோ இதுதான் வந்து உலக அளவில் அதிகமான நிலக்கரி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் மத்திய பிரதேசம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் மத்திய பிரதேசம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்க. சூப்பர், இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 சரி, கூற்று 3 வந்து தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்தியாவோட நிலக்கரி நிறுவனத்தோட தலைமையகம் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் தான் இருக்குது. இதான் வந்து உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருக்குது. ஸோ இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்கிற மாநிலங்களில் எது முதலிடத்தில் இருக்குன்னா ஜார்க்கண்ட். ஓகேங்களா? ஸோ ஜார்க்கண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குங்க. நம்ம ஏற்கனவே ஜார்க்கண்டை இன்னொரு இடத்துல பார்த்துருப்போம். எதில்? ஸோ இரும்புத்தாது, நம்ம நாட்டோட மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் அதிகமான அளவு இரும்புத்தாது உற்பத்தி பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% உற்பத்தி பண்ணுறது நம்ம ஜார்க்கண்ட் அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நிலக்கரி உற்பத்தி செய்கிற மாநிலங்களில் ஜார்க்கண்ட் தான் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் கொஸ்டின் நம்ம டெல்லி சுல்தானியம் தான் பார்த்துட்ருக்கோம். படை வீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராமல் பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் யார்? ஸோ இவங்க போய் கொள்ளையடிச்சின்னு வரத்தில் பங்கு தராமல் என்ன பண்ணுறாரு இவர், உங்களுக்கு மாத ஊதியமாக நான் கொடுத்துட்றேன், உங்களுக்கு ஊதியமாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பணமாக ஊதியமாக வழங்கிய அந்த முதல் சுல்தான் யார்? சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க,
அலாவுதீன் கில்ஜி. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அலாவுதீன் கில்ஜி தான் என்ன பண்ணியிருப்பார், இவரோட படையை வந்து நல்லா பராமரிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பார், கொள்ளையில் பங்கு தராமல் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், மாதம் மாதம் உங்களுக்கு பணமாகவே வந்து நான் வழங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊதியம் வழங்குற முறையை வந்து இவர் தாங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ ஊதியம் வந்து குறைவாக தான் கொடுத்துருப்பாரு. அப்படி ஊதியம் குறைவாக கொடுக்கறதுனால பொருட்களோட விலைகள் உயராமல் இருந்தால் தான் அது வந்து பெரிய கஷ்டமாக தெரியாது படை வீரர்களுக்கு. அதனால் பொருட்களோட அந்த விலை உயர்வு வந்து அழகாக கட்டுப்படுத்தியிருப்பார். அதுக்காக ஒற்றர்களை நிறைய பேரை நியமித்து விலை ஏறாமல் இருக்க மெயின்டைன் பண்ணியிருப்பார். எந்த கடையில்னா ஏமாத்துறாங்களா இல்லை எடைகள் எந்த கடையில்னா ஏமாற்றப்படுதான்னு பார்த்துருப்பாருங்க. அப்படி எடை யாருன்னா ஏமாத்துறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு எடையை ஏமாத்துறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க உடல்லேருந்து அந்த சதை வெட்டி எடுத்துப்பட்டு வெளியேறப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார் அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா. அப்போ டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி. ஸோ சிலபஸ் சைஸாக பார்த்தனால இந்தியன் பாலிட்டி தான் அடுத்து பார்க்க போகிறோம். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் தாங்க, டிபிஎஸ்பி தான் நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறோம். இது பாருங்கள், குழந்தை தொழிலாளர் ஒழிப்புச் சட்டம் 1986. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக இந்திய அரசு என்ன பண்ணியிருப்பாங்க, சில திட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்குழு அதன் அடிப்படையில் தான் ஆய்வு கட்டிருக்கும். அப்புறம் அது நிதி ஆயோகம் மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜமீன்தார் ஒழிப்பு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு மூலமாக கொண்டு வரப்பட்டது தான். ஸோ இதில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் 1986. ஆமாங்க, இது கரெக்டு தாங்க. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் 1986 தான் கொண்டு வந்திருப்பாங்க. கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் 1976. ஸோ கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1976. சம வேலைக்கு சம ஊதிய சட்டம் 1976. ஆமாங்க, இதுவும் கரெக்டுங்க. ஓகேங்களா. அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கு நான் சொன்னதுங்க டி, அனைத்துமே சரி. ஓகேங்களா. அப்போது சம வேலைக்கு சம ஊதிய சட்டம், ஸோ இதுவும் எப்போ கொண்டு வராங்க, 1976. கொத்தடிமை தொழிலாளர் அதுவும் எப்போ கொண்டு வராங்கன்னா 1976. ரெண்டுமே 1976 தாங்க வந்து கொண்டு வரப்படுது. ஓகேங்களா. ஸோ கொத்தடிமை பற்றி சொல்லக்கூடிய அந்த கொத்தடிமை ஒழிப்பு பற்றி சொல்லக்கூடிய பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 23. ஓகேங்களா. ஸோ குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கக்கூடிய சட்டப்பிரிவு 24. ஓகேங்களா. அப்போ பாருங்கள், அப்போ முதல்ல கொத்தடிமை தான் 23, அதனால தான் 76 கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 10 வயசு கழிச்சு 24வது சட்டப்பிரிவான குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்தை வந்து 1986 கொண்டு வராங்க. ஸோ இது சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அப்போது சம வேலைக்கு சம ஊதியமும் அதே 1976 தான் கொண்டு வராங்க. அப்போ அனைத்துமே இங்கே சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6வது கொஸ்டின். ஸோ எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். இந்தியாவின் முதற் தொழில் கொள்கை 1948 அறிவிக்கப்பட்டது. திட்டக்குழு மார்ச் 15, 1950 அமைக்கப்பட்டது. ஏப்ரல் 1, 1951 திட்டக்காலம் துவங்கியது. சூப்பர், நேரம் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, டி, அனைத்துமே சரிதாங்க. ஓகேங்களா. ஏன்னா 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஸோ தொழிற்கொள்கை நம்மளுக்கான தொழிற்கொள்கை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க 1948 அறிவிச்சிட்டு இருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா 1950 திட்டக்குழு வந்து கூடும். எப்போ, மார்ச் 15, 1950 வந்து திட்டக்குழு கூடும். அது எப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும், ஸோ முதல் 5ஆண்டு திட்டமான 1951 ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ 1951 to 56 முதல் 5ஆண்டு திட்டமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, டி, அனைத்தும் சரி. ஏன்னா 1928 என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ சோவியத் யூனியனான ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருக்கும், இந்த திட்டமிடலை மெயின்டைன் பண்ணி தான் வல்லரசு நாடாக மாறி இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்தியா வந்து அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம் பொறுத்தவரை இதில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்தியாவுக்கு வருகை தந்த முதல் ஐரோப்பிய நாடு எது? ஸோ இந்தியாவுக்கு வருகை தந்த முதல் ஐரோப்பிய நாடு எது? ஓகேங்களா. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, போர்ச்சுக்கல். ஓகேங்களா. ஸோ டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ போர்ச்சுக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து வருவாங்க. ஓகேங்களா. அப்போ இந்தியாவுக்கு வந்த முதல் ஐரோப்பிய நாடு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுக்கல் தான் வந்து முதல்ல வருவாங்க. ஓகேங்களா. அப்போ டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து யூனிட் 8. ஸோ யூனிட் 8 பொறுத்தவரை நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஸோ தமிழ்நாட்டில் எப்படி அந்த விடுதலை போராட்டங்களாக வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சென்னை மாகாஜன சபை. என்னதுங்க, சென்னை மாகாஜன சபை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான கூற்றுகள் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். அது எது தவறாக இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஸோ இப்போ நான் ஒன்று சொல்லிட்டு வரேன். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே கெஸ் பண்ணி வைங்க. கூற்று 1 பாருங்கள். 1884 மே 16 நிறுவப்பட்டது. ஆமாங்க, 1884 மே 16 தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சென்னை மாகாஜன சபை வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம முதல்ல சென்னை வாசிகள் சங்கம்னு ஒன்று பார்த்துருப்போம். ஓகேங்களா. அது வேறு, இது வேறுங்க. சென்னை மாகாஜன சபை 1884
1984 மே 16 அன்றைக்கி தான் என்ன பண்ணப்படுது, நிறுவப்படுது. அதோ யாராரானா ஸோ விஜயராகவாச்சாரி, ஆனந்தச்சார்லு, பி ரங்கையா, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து முதல்ல வந்து உருவாக்குறாங்க. இதன் முதல் தலைவர் ஆனந்தச்சார்லு. தவறுங்க, ஓகேங்களா. ஏன்பா அப்படின்னா இதனுடைய முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ரங்கையா. ஸோ பி ரங்கையா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட முதல் தலைவராக பொறுப்பேற்கிறாரு. இதனோட முதல் செயலாளர் தான் வந்து ஆனந்தச்சார்லு, ஓகேங்களா. இதனோட முதல் செயலாளர் தான் ஆனந்தச்சார்லு. இதனோட முதல் தலைவர் யாருன்னா பி ரங்கையா, ஓகேங்களா. அப்போ ரெண்டாவது கூற்று வந்து இங்கே தவறாக இருக்குதுங்க, சரிங்களா. அப்போ மூணாவது கூற்று பார்க்கலாம் பாருங்க. பிரச்சனைகளை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதே இதன் முதன்மை நோக்கம். ஆமாங்க. ஸோ மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எங்கே பண்ணணும், தொகுத்து அரசாங்கத்துக்கிட்ட எதுவுமே சேர்க்கணும் அப்படின்றது தான் இதனோட முக்கியமான ஒரு கொள்கையாக இருந்ததுங்க. ஸோ அதன் அடிப்படையில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்களை இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐசிஎஸ் தேர்வுகளை வந்து இந்தியாவிலும் இங்கிலாந்துலையும் ஒரே நேரத்தில் நடத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வரிகளை வந்து நீங்கள் குறைக்கணும், இந்திய கவுன்சிலில் வந்து எங்களுக்கு இடம் கொடுக்கணும், அடுத்து வந்து பார்த்தா இந்த ராணுவ செலவுகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், குறைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு பல அறிவுகளை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் 1855 காங்கிரஸ் உருவாகிறப்போ வந்து பார்த்தோன்னா இதுலேருந்து நிறைய கொள்கைகள் அவங்களும் வந்து உருவாக்கியிருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ இதெல்லாமே வந்து சென்னை மாகாஜன சபை வந்து ஏற்படுத்தது தான் 1884 மே 16, ஓகேங்களா. ஸோ இங்கே இது ரெண்டாவது கூற்று தான் தவறாக இருந்தது. அப்போ 1, 3 சரி, சி தாங்க இதுக்கான ஆன்சர். யார் வந்திருக்கணும், பி ரங்கையா அப்படின்றது தான் இதனோட முதல் தலைவர். ஆனந்தச்சார்லு வந்து செயலாளர். அடுத்து ஆதி பிரம்ம சமாஜம் யாரால் எழுதப்பட்டது பாருங்கள். அடுத்து நம்ம யூனிட் 9ல் சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்கள் தான் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஆதி பிரம்ம சமாஜம் யாரால் எழுதப்பட்டது, சாரி யாரால் தொடங்கப்பட்டதுன்னு வந்திருக்கணும். ஸோ கொஸ்டின் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குங்க. சூப்பர், இதுக்கான ஆன்சர் யாருங்க, தேவேந்திரநாத் தாகூர். சி தாங்க இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா. ஸோ தேவேந்திரநாத் தாகூரால் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், இந்த ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜாராம் மோகன் ராய் வந்து என்ன ஆவார்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தலையே 1833 என்ன பண்ணுவார், பிரிஸ்டலில் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து இறந்துடுவார், ஓகேங்களா. ஸோ ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வலுவிழக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த டைமில் தான் இந்த தேவேந்திரநாத் தாகூரும் கேசவ சந்திரசேனும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை டேக் ஓவர் பண்ணுவாங்க. எதை அவர் அனுப்பிச்சு அந்த பிரம்ம சமாஜத்தை வந்து டேக் ஓவர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கேசவ சந்திரசன் வந்து என்ன பண்ணுவார்னா இதிலேருந்து பிரிஞ்சு போய் என்ன பண்ணுவாருங்க, பிரம்ம சமாஜத்திலேருந்து பிரிஞ்சு போய் ஃபைட் பண்ணிட்டு போய் என்ன பண்ணுவார், புதுசாக ஒரு இது வந்து அமைப்பை வந்து ஏற்படுத்துவார். ஸோ என்ன அமைப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்திய பிரம்ம சமாஜ் அப்படின்றத வந்து உருவாக்குவாங்க. அப்படின்னா முற்போக்கு பிரம்ம சமாஜ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க, ஓகேங்களா. அப்படி பிரிஞ்சு போனவங்களை தவிர மீதி பேர் இங்கேயே இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ ரெண்டாக பிளவு விடுது பிரம்ம சமாஜம். யாருக்கு அப்புறம், ராஜாராம் மோகன் ராயோட டெத்துக்கு அப்புறம் 1833 பிஸ்டலில் வந்து அவர் இருந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் ஒரு பக்கமும் கேசவ சந்திரசன் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, ஸோ பிரிகிறாங்க. அப்படி பிரிகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் கேசவ சந்திரசன் கூட போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜம் முற்போக்கு பிரம்ம சமாஜம்னு ஒன்று சேர்றாங்க. அதில் இங்கேயே இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாகத்தோட இருக்காங்க. அதை தான் என்னென்னு அழைக்கிறாங்க, ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு அழைக்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ ஆதி பிரம்ம சமாஜ் ஏற்படுத்துகிறது தேவேந்திரநாத் தாகூர். இது புரிஞ்சிச்சிங்களா. ஸோ இது கடையில் வந்து பார்த்தோன்னா இந்த கடையில் இந்த கேசவ சந்திரசன் தனியாக போனார் இல்லைங்களா. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, குழந்தை திருமணங்களை வந்து இவங்க அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கேசவ சந்திரசன் என்ன பண்ணியிருப்பார், தன்னோட 14 வயது குழந்தைக்கு என்ன பண்ணியிருப்பார், ஒரு பெரிய இளவரசர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ அது மிகப்பெரிய ஒரு இதுவை ஏற்படுத்திட்டு இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த கேசவ சந்திரசனோட இந்திய பிரம்ம சமாஜ் அப்படி இல்லைனா முற்போக்கு பிரம்ம சமாஜிலேருந்து பிரிஞ்சு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சாதாரண சமாஜ் அப்படின்ற அமைப்பை வந்து திருப்பி ஒன்று ஏற்படுத்தியிருப்பாங்க. இது புரியுதுங்களா. முதல்ல பிரம்ம சமாஜிலேருந்து யார் யார் வராங்க, கேசவ சந்திரசனும் தேவேந்திரநாத் தாகூரும் வராங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் நடக்கிறதுனால இவர் தனியாக என்ன பண்ணுறாரு, இந்திய பிரம்ம சமாஜ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதில் இருக்கிறவங்க ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ இதில் இவர் குழந்தை திருமணத்தை பண்ணுறதால இங்கேருந்து கோச்சின் போய் என்ன பண்ணுறாங்க, திருப்பி எல்லாரும் புதுசாக வந்து சாதாரண சமாஜ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே ரைட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறதுங்க மேக்ஸுங்க, ஓகேங்களா. நம்ம கூட்டு வட்டி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், சரிங்களா. ஸோ பார்க்கலாம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 5% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 122 எனில் அசல் தொகை எவ்வளவு, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வித்தியாசமே எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 5% வட்டி விதம் கொடுத்துட்டாங்க. ஆனால் 3 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம 2 ஆண்டுகளாக இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணான்றதை நம்ம லாஸ்ட்டே பார்த்துருந்தோம், ஓகேங்களா. சப்போஸ் 2 ஆண்டுகள் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தால் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம், PR² அப்படின்னு 100 நம்ம என்ன பண்ணியிருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம், ஓகேங்களா. PR/100² அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 3 இயர்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அப்போ 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்.
ஓகேங்களா. அப்போ 3Aஸ்க்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து இதுக்கான ஆன்சர் வந்து எடுக்கலாம் பாருங்கள். ஸோ 3Aஸ்க்கான ஃபார்முலா என்னன்னா P(r²/100² × 3 + r/100). இது தாங்க வந்து எதுக்கான 3 இயர்ஸ் கொடுத்தாலும் அதுக்கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஓகேங்களா. ஸோ 3 இயர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 இயர்ஸ் நம்மளுக்கு வித்தியாசம் வந்து 2 வருஷம் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், P(r/100² அப்படின்னு நம்ம போட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், P(r²/100² × 3 + r/100). இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 122 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு எது கேட்குறாங்க, வித்தியாசத்தை கொடுத்துட்டு அசல் தொகை கேட்குறாங்க. வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா. நான் கொஞ்சம் பொறுமையாக எழுதுகிறேன் கிளியராக. ஸோ வித்தியாசம் 122 கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு அசல் P தான் என்ன பண்ண சொல்கிறாங்க, கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வட்டி வீதம் எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. P(5² அப்படின்றதுனால 5 × 5, 100² அப்படின்றதுனால கீழே 100 × 100ன்னு வருங்க. ஓகேங்களா. ஸோ இன்ட்டு 3 + ஆரோட வேல்யூ 5/100 = 122. சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை பெருக்கலாம் பாருங்க. 100 × 3 300, 300 + 5 305. அப்போ 305/100ன்னு இதை எழுதலாம். இதை எழுதலாமா, 305/100ன்னு இதை எழுதிருக்கலாம். ஓகேங்களா. நம்மளுக்கு இப்போ இங்கே P தாங்க தேவை. ஸோ நான் மறுபடியும் எழுதுற பாருங்க. மறுபடியும் எதுனா P × 5 × 5/100 × 100. இது எப்படி எழுதலாம், 305/100ன்னு எழுதலாம். ஓகேங்களா. இன்ட்டு 122 நம்மளுக்கு விகிதம், நம்மளுக்கு வித்தியாசம் வந்து தெரிஞ்சிச்சு. சரிங்களா. இப்போ நம்மளுக்கு P தான் தேவை. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா, ஸோ வகுத்தில் இருக்கிறது பெருக்கலாம் மாறும், பெருக்கலாம் இருக்கிறது வகுத்தில் மாறும் இல்லைங்களா. ஸோ அதை நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன் பாருங்கள். அப்போ அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா, ஸோ P இந்த பக்கம் வச்சு நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ கீழே என்னென்ன இருந்தது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 122 அந்த பக்கம் இருந்தது. ஸோ கீழே அந்த 100, 2 100 வந்து மேலே போயிருக்கும். ஓகேங்களா. 3 100 இருந்தது, 3 100 மேலே போயிருக்கும். சரிங்களா. இந்த பக்கம் என்னென்ன இருந்தது, ஒரு 5, ஒரு 5, ஒரு 305 இதாக இருந்தது. ஓகேங்களா. இப்போ அவ்வளோதாங்க. நம்ம இதை அடிச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிட போகுது, நம்மளுக்கு வந்து P யோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிட போகுது. அப்போ 1 5 5 25 100, 1 5 5 25 100. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 இது வந்து அடிச்சிட்டோம். ஓகேங்களா. அதுவும் இதே வேலை அடிக்கலாம் பாருங்கள். 25 100. ஸோ 305 20ஆல் அடித்தோம் அப்படின்னா 6 5 30, 1 5 5. ஓகேங்களா. அப்போ 61 × 5 வந்து 305 நம்மளுக்கு கிடச்சிடும். சரிங்களா. இப்போ இதை 2ஆல் அடிக்கலாம் பாருங்கள். 61 1 61 61 61 × 2 போட்டிங்கன்னா 6 2 2 மீதி 1 1 6 6 2 1 12. ஓகேங்களா. அப்போ 12 122. அப்போ 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 122 கிடச்சிரும். அப்போ நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்குது, 2 × 20 × 20 × 20. ஓகேங்களா. அப்போ 2 20 40, 40 20 80, 80 20 8 2 16 வரும். அப்போ 16,000. ஓகேங்களா. அப்போ அதனோட அசல் தொகை எவ்வளோங்க, 16,000 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. நான் புரியணுன்றதுனால ரொம்ப பொறுமையாக எழுதியிருக்கேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ 3 இயர்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அசல்லாம் கொடுத்துட்டு வித்தியாசம் கேட்டாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம ஆப்ஷன் எடுத்துகிட்டு போய்டும். அங்கே வித்தியாசம் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, அசல் கேட்கறதுனால நம்ம இந்த பக்கம் கொண்டு போய் இவ்வளோ தூரம் போகிறோம், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த மேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா. சரிங்க. இப்போ இந்த வீடியோக்கான கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரையில் கண்டறியப்பட்டுள்ள புதிய வகை கடல் அட்டைக்கு யார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்து ஒடிசா மற்றும் இப்போ வங்காள அந்த மேற்கு வங்க கடற்கரையில் ஒரு கடல் அந்த அட்டையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து யாரோடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது, மோடி, பிரணாப் முகர்ஜி, திரௌபதி முர்மு, ராம்நாத் கோவிந்த். ஸோ இதோட யாரோட பெயர் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள், அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ அப்படியே வீடியோ பார்த்தவங்க நம்ம சேனல் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் பட்டனை ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுல என்ன ஆகிட போகிறோம், ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ கூடவே வந்து பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைபு பெல் பட்டனையும் கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.